வணக்கம் வெற்றியாளர்களே! இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியின் தந்தை சர் பி.டி. தியாகராயர் அவர்கள பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இந்த மனிதர் ஒரு எளிமையின் உச்சகட்டம். ஓகேவா? சர் பி.டி. தியாகராயர் அப்படின்ற இந்த பேர சொல்லும்போதே, எளிமை அப்படின்றது நம்ம மனசுல வந்துரும். இவர பத்தி ஏன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 2025ல அவரோட 100வது நினைவு நாள கொண்டாடியிருக்கோம். அதனால இவர் கொஞ்சம் சிறப்பானவர். ஓகேவா? தேர்வு பார்வைகள்ல, நடப்பு நிகழ்வுகள்லயும் இவரு கொஞ்சம் பங்கேற்க வாய்ப்புள்ளது. அதற்காக தான் இவர பத்தி பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர் பி.டி. தியாகராயர் அவர்கள் 1852 ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியன்று சென்னையில பிறக்கிறார். ஓகேவா? இவர் சமூக நீதியின் முன்னத்தி ஏர் என்று போற்றப்படுகிறார். அதாவது சமூக நீதியின் முன்னத்தி ஏர் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, முதல்ல பிராமணர் இல்லாதவர்களுக்கான ஒரு அறிக்கை, அதாவது இடஒதுக்கீடு அறிக்கைய இவர் தான் 1916ல வெளியிடுறார். அப்ப இடஒதுக்கீடு அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாத்தோட பேச்சுமே. ஓகேவா? பெரியார் தொடங்கி இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், கலைஞர், ஸ்டாலின், ஜெயலலிதா அம்மையார். ஜெயலலிதா அம்மையார்லாம் இடஒதுக்கீடுக்காக தன்னுடைய சிறப்பு அதிகார பலத்தை யூஸ் பண்ணவங்க. ஓகே. அப்ப அரசியல் கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடியவர் இவர். அது மட்டும் இல்லாம நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தப்போ, அ சென்னை 1000 விளக்கு பகுதியில இருக்கக்கூடிய முதல்ல ஒரு பள்ளியிலயும், அப்புறம் 5 பள்ளிகளுக்கும் மதிய உணவு திட்டத்த கொண்டு வரார். ஆக்சுவலா இந்த மதிய உணவு திட்டம் அப்படின்றது காமராஜரா இருக்கட்டும், அடுத்து எம்ஜிஆரா இருக்கட்டும், அடுத்து ஜெயலலிதா அம்மையார், கலைஞர், இப்போ காலை உணவு திட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த உணவு திட்டமா இருக்கட்டும், அல்லது இடஒதுக்கீடு முறையா இருக்கட்டும், இதான் இப்ப அரசியல்ல ஒரு மெயினான ஒரு இடமா இருக்கு. அப்ப சமூக நீதி அப்படின்றத நிலைநாட்டக்கூடிய ஒரு முன்னத்தி ஏர் அப்படின்னா, இவர் ஏர் பிடிச்சு உழுத இடத்துல தான் இப்ப மத்தவங்க விளைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி குறிக்குது. ஓகேவா? அப்ப சமூக நீதியின் முன்னத்தி ஏர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உடனே கண்ண மூடிட்டு நம்ம ஆளு தியாகராயர்ன்னு தான் சொல்லிருங்க. ஓகே. தம்முடைய சொத்துல ஒரு பங்க இங்க பாருங்க, பெரிய மனுஷன்பா. தம்முடைய சொத்துல ஒரு பங்கு கல்விக்காகவே குடுத்துட்டார். கல்வி பணிக்கா வச்சுக்கங்க அப்படின்னு. பச்சையப்பன் அறக்கட்டளையில் உறுப்பினராக, தலைவராக இருந்த தியாகராயர் முயற்சிகள், அறக்கட்டளைகள், நிதியின் மூலம், அதாவது பச்சையப்பன் அறக்கட்டளையில உறுப்பினரா இருக்காரு. அங்கிருந்து வரக்கூடிய அந்த அறக்கட்டளை நிதியில வச்சு செங்கல்வரராயர் தொழில்நுட்ப பயிற்சி கூடம் அப்படின்னு ஒண்ணு தொடங்குறார். ஓகேவா? செங்கல்வரராயர் தொழில்நுட்ப பயிற்சி கூடம் அப்படின்றத தொடங்குறார். தொடங்குனவர் இவர்தான். ஓகேவா? 38 ஆண்டுகள், அதாவது சில இடத்துல 40 ஆண்டுகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல 38 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சியோட உறுப்பினரா இருக்காரு. இறுதி ஒரு 2, 3 ஆண்டுகளுக்கு மாநகராட்சி தலைவரா இருக்காரு. ஓகேவா? அப்போதைக்கு மேயர் பதவி இல்ல. சில இடங்கள்ல சென்னையின் முதல் மேயர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேயர் பதவி அப்போதைக்கு இல்ல. சென்னையின் மாநகர தலைவர் தான் இருந்துச்சு. அப்போ சென்னை அப்படின்றதே அ மதராஸ் முனிசிபாலிட்டியோ ஏதோ ஒரு பேர்ல இருக்கும். சென்னைன்ற பேரும் இருக்காது. 1882லிருந்து 20 வரைக்கும் இவரு சென்னை மாநகராட்சியின் தலைவரா, அதாவது உறுப்பினரா இருக்காரு. சாரி, நானே குழப்புறேன் பாருங்க. உறுப்பினரா இருக்காரு. 20க்கு அடுத்து பாருங்க, 20லிருந்து 23 வரைக்கும் சென்னை மாநகராட்சியின் தலைவரா பணியாற்றார். அதாவது ஒரு 40 ஆண்டுகள் அவர் செய்த முக்கிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதிய உணவு திட்டம் ஒன்றார். அதாவது 1000 விளக்கு பகுதியில் உள்ள ஒரு மாநகராட்சி பள்ளியில முதல்ல மதிய உணவு திட்டத்த அறிமுகப்படுத்துறார். முதல்ல ஒரு பள்ளி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு, ஒரு பள்ளியில அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு 5 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்துறார். இதன் பயனா 22, 23ல 711 பேர் அந்த 5 பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காங்க. 711 பேர் அந்த 5 பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காங்க. 24, 25ல 1671 பேரா உயர்ந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் கூற்று காரணங்கள கேட்டு விட்டுருவாங்க. இப்படியா? ஆமா, அப்படிதான் உண்மதான்ப்பா. நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு எழுதிட்டு வந்துரணும். ஓகே. அடுத்து போவோம். நிர்வாக சீர்திருத்தம். நிர்வாக சீர்திருத்தம்னா அவருடைய நிர்வாகத்துல மாநகராட்சி நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்தார். அதாவது என்னென்ன மாநகராட்சிக்கு வரவு வருது, செலவு போகுது, என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத வெளிப்படையா சொல்றார். ஓகேவா? சமூக நீதி. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் பள்ளிகளில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்யும். ஒடுக்கப்பட்ட குழந்தைகள பள்ளியில சேர்க்கணுன்றதுல உறுதியா இருக்கிறார். ஓகேவா? இவருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேவா? இந்த சிறப்பு பெயர்கள் முக்கியமானது. ஏன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். நீதி கட்சியின் தந்தை. நீதி கட்சியை தோற்றுவித்து சமூக நீதிக்காக பாடுபட்டதால இந்த பெயர குடுத்திருக்காங்க. சென்னை மாநகர தந்தை. சென்னை மாநகர தந்தைன்னா, இவர் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினரா இருந்திருக்காரு, தலைவரா இருந்திருக்காரு. அப்படின்னு ஒரு நீண்ட காலம், அதாவது ஒரு 40 ஆண்டுகள ஒட்டி சிறப்பா பணியாற்றியிருக்காரு. வெள்ளை உடை வேந்தர். அதாவது இவர் எப்போதும் தூய வெள்ளை நிற ஆடை தான் அணிஞ்சிருப்பார். ஓகேவா? வெள்ளை நிற தலைப்பாகை அணிந்தவர். அதுக்கு இதுவே இவரது தனித்துவமான அடையாளமாக திகழ்ந்தது. ஓகேவா? நான் மேல ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பேன். ஓகேவா? அந்த ஃபோட்டோல அவர் ஏன் வெள்ள கலர் ட்ரெஸ் போடலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா, அது ஜெமினில உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. ஆனா, அவரோட ஃபேஸ் கிளியரா இருந்துச்சு. அதுக்காக தான் அதுல உருவாக்குனேன். ஓகேவா? தலப்பா வெள்ளையா வந்துருச்சு. ஆனா, ட்ரெஸ் கொஞ்சம் கருப்பா வந்துருச்சு. அதுக்காகலாம் நீங்க கோச்சுக்காதீங்க. வெள்ள கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாராம். ஓகே. அத மாத்திர வேணாம். ஓகே. சர் பட்டம். ஆக்சுவலா இந்த சர் பட்டம்ன்றது போன தடவ குரூப் 4லயே கொஞ்சம் நம்மள கடுப்பேத்திருச்சு.
ஏன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து தனது சற்பட்டத்தை துறந்தார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சற்பட்டம் இது வந்து மக்கள் சேவைக்காக சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்கக்கூடிய ஒரு பட்டம். அது மக்கள் சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்கக்கூடிய பட்டம் தான் சற்பட்டம். திவான் பகதூர் அப்படின்ற பட்டம் பிரிட்டிஷ் அரசால் வழங்கப்பட்ட மற்றொரு கௌரவ பட்டம். அதாவது திவான் பகதூர் அப்படின்றது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் மக்களுக்கு வந்து உதவும் போது கொடுக்கக்கூடிய பட்டம். ஓகேவா? அது இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலி இவர் நீதி கட்சியே வந்து ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஆங்கிலேயர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கீம் பண்ணும் போது நீதி கட்சி அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். மற்ற கட்சிகள்லாம் அதை எதிர்க்கும் போது நீதி கட்சி சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? சார் பிடி தியாகராயர் பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை அப்படின்ற ஒரு திட்டத்தை வெளியிட்டு வரலாற்றமற்ற சிறப்பு நிகழ்வு. ஒரு தலைவராக அவர் எடுத்த துணிச்சலான முடிவு எப்படி அமைந்தது என்பது பின்னணி சுருக்கமாக பார்ப்போம். அதாவது பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை 1916 வெளியிடுறாரு. அதை பற்றின ஒரு சுருக்கமாக பார்ப்போம். 1900களில் தொடக்கத்தில் சென்னை மாநகரத்தில் மக்கள் தொகை 3% மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர், அதாவது பிராமணர்கள், அரசு வேலைகளின் கல்வி வாய்ப்புகளில் 90% வச்சிருக்காங்க. அதாவது வெறும் 3% இருக்கிறவங்க 90% வேலையை பிடிச்சிக்கிறாங்க. அப்ப பெரும்பான்மையா இருந்த பிராமணர் அல்லாத மக்கள் கல்வியை மற்றும் அதிகாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க. அப்ப விக்டோரியா பொது அரங்கில் 1916 ஒரு கூட்டம் கூடுறாங்க. ஒரு 30 பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் கூடுறாங்க. அதாவது நவம்பர் 20ன்றதை அமைச்சுங்க. நவம்பர் 20, அடுத்து டிசம்பர் 20 ஒரு நிகழ்வு இருக்கு. அதனால அப்படியே வரிசையா போன கரெக்டாக இருக்கும். நவம்பர் 20 அன்னைக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. அதில் யார் யார் இருக்காங்கன்னு நம்ம பிடி தியாகராயர் இருக்காங்க, டிஎம் நாயர் இருக்காங்க, மற்றும் சி நடேசனார் உட்பட அங்கம்மாள் நிறைய பேர் இருப்பாங்க. 30 பேர் முக்கிய தலைவர்கள் கூடி தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு உருவாக்குறாங்க. ஆனால் அவங்க வெளியிடக்கூடிய ஆங்கில இதழின் பெயர் ஜஸ்டிஸ், நீதி. அதனால அவங்க கட்சி நீதி கட்சி அப்படின்னு மாற்றிடுவாங்க. ஓகே ஃபைன். இந்த கூட்டம் தொடங்கி போட்டு இந்த கட்சியை தொடங்கிய ஒரு மாதத்தில் சரியா ஒரு மாதத்தில் 1916 நவம்பர் 20 அந்த கூட்டம் போடுறாங்க. டிசம்பர் 20 இந்த அறிக்கை வெளியிடுறார். அதாவது பிராமணர் இல்லாத அறிக்கை அப்படின்றது வெளியிடுறார். இதுதான் பின்னால வந்து 1921 செப்டம்பர் 16 இடஒதுக்கீடு முறைக்கு தொடக்க புள்ளியா இருந்துச்சு. ஓகேவா? இந்த அறிக்கையில் அவர் முன்வைத்த முக்கியமான 3 அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி விவரங்கள். அதாவது இந்த 1921 செப்டம்பர் 16 அப்படின்றது முனுசாமி அவர்களால் நீதி கட்சி செயல்படும் போது கொண்டு வந்த முதல் இடஒதுக்கீடு. ஓகேவா? அதுக்கான தொடக்க புள்ளி இவர் டிசம்பர் 20 கொண்டு வந்த அந்த ஒரு அறிக்கை தான். ஓகேவா? இந்த அறிக்கையில முன்வைத்த 3 அம்சங்களை பார்க்க போறோம். புள்ளி விவரங்கள். அரசு வேலைகளில் பிராமணர் அல்லாதோர் எவ்வளவு குறைவாக இருக்கிறார்கள் என்பதை தரவுகளுடன் நிரூபிக்கிறார். அரசு வேலைகளில் பிராமணர் அல்லாதோர் எவ்வளவு குறைவாக இருக்கிறார் என்பதை தரவுகளுடன் நிரூபிக்கிறார். அதாவது ஒரு டேட்டா அனாலிசிஸ் வச்சு சொல்றாரு. இந்த பாருங்க, இதுல இவ்வளவு பேர் பிராமணர்கள் வேலையில இருக்காங்க, இவ்வளவு பேர் தாழ்த்தப்பட்ட வேலை இல்லாம இருக்காங்க, இவ்வளவு பேர் படிச்சுட்டு பட்டதாரியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரவு வச்சு நிரூபிக்கிறார். ஓகேவா? பிரிட்டிஷ் அரசுக்கான கோரிக்கை. அவர் என்ன சொல்றாரு பிரிட்டிஷ்ட, நாங்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனால் அரசு வேலைகளில் எங்களுக்கு சமபங்கு வேண்டும் அப்படின்னு வாதிடுறார். இவர் இந்த வார்த்தைகளை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இவர் இப்படி பேசுவார். ஆனா நாயர் இருக்காரு, இதே கட்சியில இருக்கக்கூடிய டிஎம் நாயர் அவர்கள், நீங்க வேலையை கொடுத்தீங்கன்னா நாங்க வரியை கொடுப்போம், நீ வேலை கொடுக்கலையா நான் வரியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனா பேசுவார். அப்ப இவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்துக்கள் இருக்கும். அதனால பாருங்க, இவங்க வந்து பேசக்கூடிய கருத்துக்கள் நம்ம மாத்திரக்கூடாது. இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இல்லை, ஆனால் அரசு வேலைகள் எங்களுக்கு சமபங்கு வேண்டும்னு ஒரு எப்படி கேட்கிறாரு, படிவம் கேட்கிறாரு. ஓகேவா? அடுத்து போவோம். ஒற்றுமை. பிராமணர் அல்லாதோர், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறார். ஓகேவா? நீதி கட்சியின் முதலாவது அதிகாரப்பூர்வமான மாநாடு 1917 ஆகஸ்ட் மாதம் கோயம்புத்தூர்ல நடைபெறும். ஆனா சில புத்தகங்கள்ல சென்னை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா இதே வருடத்துல டிசம்பர் மாதம் 28, 29 சென்னையில் அண்ணா சாலை, இப்போ அண்ணா சாலை, அப்போதைக்கு மவுண்ட் ரோடு அப்படின்ற இடம். ஓகேவா? மாநாடு நடைபெற்றுச்சு. அந்த மாநாட்டில் வரவேற்பு தலைவராக இருந்தவர் தியாகராயர் அவர்கள் தான். ஆனால் சில இடங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதி கட்சியின் முதல் மாநாடான சென்னை மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் தியாகராயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால அப்படி கேட்டாலும் நம்ம ஓகே கொடுக்கலாம். ஏன்னா முதல் மாநாடு 2 இடங்கள் நடைபெற்றிருக்கு. கோயம்புத்தூர்லேயும் அந்த 1917 நடைபெற்றிருக்கு. அந்த மாநாடு முடிந்தது கையோட டிசம்பர் மாதம், அதாவது ஆகஸ்ட்ல அது முடியுது, டிசம்பர்ல சென்னையில் நடைபெறுது.
ஓகேவா? தெரிஞ்சுக்கங்க. பிடி தியாகராயர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், தொழில் அதிபர். ஆனாலும் தன்னுடைய சமூக மக்கள் ஒடுக்கப்படுவதைக் கண்டு மனம் விதும்பி அரசியலுக்கு வந்திருக்கார். பதவி ஆசையின் 1920 தேர்தலுக்கு பிறகு ஆளுநர் வெல்லிங்ஸ்டன் அப்படின்றவர் இருப்பார் அப்போதைக்கு. அவர் வந்து முதலமைச்சர் பதவிக்கு இவர் அழைக்கிறார். வாங்க நீங்க வந்து சீட்ல உட்காருங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லக்கூடிய பதில் ஒரு நியாயமான, தரமான பதில். மக்களுக்கு சேவை செய்யவே நான் அரசியலுக்கு வந்தேன். அதிகாரத்திற்காக அல்ல. மக்களின் வரி பணத்தில் எனக்கு ஊதியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்புராயலு அப்படின்னு நீதி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை முதலமைச்சர் ஆக்கி விட்டார். பாருங்க எப்படி ஒரு மனிதர் இப்பெல்லாம் மனிதர்கள் பார்க்கறது அரிது. ஓகேவா? இப்பெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சீட்டை கொடு, உனக்கு சீட்டை கொடுன்னு. ஓகேவா? அப்ப இந்த விஷயங்கள பார்க்கும்போது யாரும் திருந்த போறதில்ல. சரி விடுங்க. அடுத்து போவோம். அடுத்து என்ன சொல்றாங்க? 2008 4 1925ல மறைந்தார். இப்போது இவரோட 100வது நினைவு நாள் 28/4/2025ல சிறப்பிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? இவருடைய சிலை ஒண்ணு சென்னை மாநகராட்சி ரிப்பன் பிரபு மாளிகைக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. ஓகேவா? வேற ஒண்ணும் அரிதான தகவல்கள் இல்லை. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இதோட பிடிஎஃப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். நன்றி தோழா. மீண்டும் சந்திப்போம்.